1996ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கிருஷாந்தி கொலை வழக்கின் பிரகாரம் அதிகமாக அறியப்பட்ட இவர், அவருடைய துணிச்சலான தீர்ப்புகளின் காரணமாக மக்களுக்கு சரியான நீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அவருடைய அந்த துடிப்பான நீதித்துறையை ஆழமாக நேசிக்கின்ற அவருடைய அந்த பண்புகளின் காரணமாக இன்றைக்கும் மரியாதைக்குரிய ஒருவராக தமிழ் மக்கள் மட்டுமன்றி சிங்கள மக்கள் மத்தியிலும் பேசப்படுகின்ற ஒருவராக, மனிதாபிமானம் மிக்க ஒருவராக அவர் கொல்லப்படுகிறார். இப்படி இருக்க, அவரை அரசியலுக்கு எடுத்து வருகின்ற அல்லது அவரை அரசியலுக்கு அழைத்து வருகின்ற செயற்பாடுகளிலும் சிவில் சமூகங்கள் ஈடுபடுகிறார்கள் என்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே நிலவுகிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, அண்மையிலே பிரித்தானியாவிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றிலே நீதிபதி, அதாவது முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் மனம் திறந்து சில கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். அவ்வாறு அவர் வெளிப்படுத்திய அந்த கருத்துக்களின் பிரகாரம் அவருக்கு இந்த நீதித்துறையிலே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதற்கு பிற்பாடு பல வாத பிரதிவாதங்கள் சமூக மட்டத்திலே இடம்பெறுகின்றன. அது மட்டுமன்றி ஆட்சியாளர்கள் கூட அதற்கு சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த பின்னணியிலே தமிழ் மக்கள் நீதியரசர், அதாவது முன்னாள் நீதியரசர் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்களை கொண்டாடுவது என்பது சாதாரண விடயம், இயல்பான விடயம். ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலும் அவருக்கான ஒரு தனித்துவமான இடம் இருக்கிறது. சிங்கள மக்கள் அவருடைய அந்த உரையின் பிரகாரம், அந்த உரையின் பின்னர் பல்வேறு விடயங்களை பேச தலைப்பட்டிருக்கிறார்கள்.